நீங்க எதுவுமே சொல்லலையா? சொல்லல. சரி விட்டுருங்க ஐயா. நீங்க பண்ணது எல்லாமே நல்லதுதான். உன் தம்பி பண்ணது, உன் குடும்பம் பண்ணது எல்லாமே நல்லதுதான். ஒன்னும் இல்ல மேம், அந்த குழந்தை படிக்கல. இனிமேல் நாங்க படிக்க வைக்க மாட்டோம் மேம். நானு சரி விடுமா, அந்த குழந்தை என்னால வளர்க்க முடியும். சாமர்த்தியம் நிஜமா நான் வளர்ப்பேன். எனக்கு 2 காலமே போயிடுச்சு. குடும்பமே அந்த குழந்தை பிச்சை எடுத்துக்கும் நான் வளர்க்க வைப்பேன். படிக்க வைக்கலாம் போகுது. என்னால முடியும் சம்பாரிச்சு. நான் சைக்கிள் மெரிச்சுதான் இப்ப 6 வருஷம் உன் தம்பி விட்டு பண்ண பிறகு சோறு போடுறேன். என்னால என் குழந்தைக்கு சோறு போட முடியும். ஆனா நான் படிப்புன்றது அது கொடுக்க மாட்டேன். அட்ரஸ் இல்லாத அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என் பிள்ளை இது படிக்கணும் நாளைக்கு கிடையாது. நாளைக்கு யாருக்கு எதிரி என் பிள்ளை கை கட்டி நிக்க வேணாம். உன் தம்பி ஒண்ணு உன் பொண்டாட்டி பண்ண நான் எல்லாம் நீங்க வச்சுக்கங்க. நாங்க உங்க பக்கம் எதுவுமே கேட்க மாட்டோம். ஓகேவா? நீங்க நல்லாவே இருங்க. நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும். நான் பண்ண தப்புக்கு உன் தம்பி லவ் பண்ண பாரு. நானும் என் குழந்தை கஷ்டப்படுறோம். நாங்க கெட்டு போனா கூட பரவாயில்ல. நீங்க நல்லாவே இருங்க. உன் குடும்பம் எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தாலுமே எத்தனை இது. நீ என்னமா பண்ற? நீ அவரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க. 2 குழந்தைகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க. அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவரோட மனசாட்சிக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு? நீ இப்படி உட்கார்ந்து அவரை அவமானப்படுத்துற. அவங்க மனசாட்சிக்கு ரொம்ப தப்புமா நீங்க பண்ணறது.